இந்த வீட்டுல சரி கிடையாது. நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததும் அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டிய? நான் உள்ள வந்த உடனே எதுக்கு இப்படி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறிய? உங்களுக்கு என்ன கோவனால என்கிட்ட காட்ட வேண்டியதுனே? எதுக்கு எங்க வீட்டுல உள்ள பாத்திரத்தை எல்லாம் இப்படி உடைக்கிறிய? ஏம்மா, நீங்க தான் மகாராணியாச்சே. நீங்க எப்ப தூங்கி முழிச்சு வருவீங்கன்னு நாங்க உங்களை பாத்துக்கிட்டு நீங்க வரது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து உங்கள்கிட்ட கோவத்தை கொட்டுவோம். உங்களை நான் இப்ப என்ன செஞ்சேன்? அவையில வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு தானே நான் வந்து வேலை செய்ய முடியும். உங்க மோகனும் மருமகனும் வந்தா மட்டும் என்ன மாதிரி ஓடி ஓடி செய்யறிய? இது அவ ஆபீஸ் போறது வரைக்கும் கொஞ்சம் பொறுக்க முடியாதா என்ன? நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேனியா சொன்னேன்? நீ வந்து பொறுமையா கழுவதட்டும், நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். இந்த மனுஷத்தை எத்தனை நாள் சொல்லியாச்சு தனியா போலாம் நீ அதுக்கும் விட மாட்டேங்கான். மகன்கிட்ட ஒரு மாதிரி நீலி கண்ணீர் வடிக்க, என்கிட்ட வந்து இந்த நிலை நிக்கா. நானா என் மகன்ட்டு நீலி கண்ணீர் வடிக்க, நீ எல்லாம் ரூம்ல கூட்டி வச்சு இருந்து கதை விடுதா. உங்க அம்மா நான் போன பிறகு அதை செஞ்சுட்டா, உங்க அம்மா நான் போன பிறகு இதை செஞ்சுட்டா. உடனே நாங்க அப்படி என்ன குடும்பப்படுத்திட்டு அந்த பாத்திரங்களுக்கு வேலை செய்யும் சொல்லியதான் உனக்கு பெருசா போயிட்டு. ஆமா, உங்களுக்கு வேலையை தானே. நாங்க என்ன ரூம்ல பேசியன்னு கதவுல எல்லாம் கொண்டு வச்சுட்டு இருந்து கேக்குறிய? பக்கத்து வீட்டு செல்வி அப்பமே சொன்னா, அந்த புள்ள ஒரு துமுறு பிடிச்சவான். நான் தான் கொஞ்சம் அழகா இருக்காளே நினைச்சு கட்டி வச்சேன். அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? என்கிட்ட இருந்தா என் கூட படிக்க எல்லா பிள்ளைகளும் சொல்லிச்சு, அவி அம்மா ஒரு ராட்சசியாக்கா, அங்க போய் நீ எப்படி இருக்க போற? நீ அந்த மனுஷனை பார்த்தல நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்கிட்டேன். ஆமாம்மா, நான் ராட்சசி தான். டெய்லியும் உன் கொண்ட குடி எல்லாம் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கேன். நீ நான் ராட்சசின்னு தானம்மா சொல்லுவா. என் மொழி மட்டும் சரியா இருந்தா நீ இந்த பேச்சு பேசுவியா? அவன் உன் பேச்செல்லாம் கேட்டு ஆடியனால தானம்மா நீ இந்த நாள நிக்கா. இப்ப எதுக்கு இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறிய? உங்க மொபைல் வந்த உடனே இதெல்லாம் சண்டையை போட்டு ஒரு நாடகத்தை நடத்தி என்ன இந்த வீட்டை 2 ஆக்கணும். அவளும் தானே உங்க என்ன எல்லாம். இந்த வயசான காலத்துல இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு நான் என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. உங்களை இப்ப யார் பாடுபடுத்துதா? ஏதோ நான் கொடுமை பண்ணி தள்ளுன மாதிரி நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க. நான் வந்த உடனே நீங்க தானே முதல்ல பாத்திரத்தை போட்டு உடனே உடைச்சிட்டு இருந்திய. உங்களுக்கு ஒரு மக இருக்க தானே செய்யுது. அவ மாமியார் இந்த மாதிரி எல்லாம் பேசினா நீங்க என்ன சும்மா விடுவீங்களா? என்ன என் மொவலை இப்ப எதுக்கு நீ இழுக்க? அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வாங்கிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். என்னைய பத்தி மட்டும் தானே நீ பேசணும். ஏன் மொவா நீ எப்ப என் மொவலையை இழுத்துட்டு இருக்கா? நீ அழுதுதான் என் மோவ இந்த வீட்டுக்கு வாரதையே நிறுத்திட்டா. என் மோவனும் என்ன மாதிரி பாசமா இருந்தாவ இப்ப 2 பேச கூடிய மாட்டேக்கு அந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சுட்டா நீ. ஆமா, நான் தான் உங்க மகளையும் பிரிச்சுட்டேன், உங்களையும் பிரிச்சுட்டேன். நான் இருக்கிறது மட்டும்தான் கேடு. நான் எங்க வீட்டுக்கு போறேன், என் 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கே போறேன். நீங்க உங்க மகனி நிம்மதியா இருங்க. உங்க சந்தோஷத்தை நான் தானே கெடுத்துட்டேன். நான் போறேன். போமா போய் இந்த நீலி கண்ணீரோடி அவன்கிட்ட 1 மணி நேரம் இருந்து போனை போட்டு ஆளு. நான் தான் உன்னையும் உங்க அக்காலையும் பிரிச்சுட்டேன்னு உங்க அம்மா சொல்லிட்டா. நான் உங்க நிம்மதியை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டா. நான் அதனால எங்க வீட்டுக்கே போறேன் அப்படின்னு நீட்டு அவன் வந்து உன் காலில் விழுவான். நான் பத்தது சரி இருந்தா இவ இப்படி 8-9 மணி வரை இருந்து தூங்குவாளா? யார சொல்லி குறை? நம்ம தலை எழுத்த நினைச்சு இருக்க வேண்டியதான்.